எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சோஷியல் இன்ஜினியரிங் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அது எங்கே நடந்தது அப்படின்றத பார்ப்போம். அதாவது இணைய பாதுகாப்பு அதிகாரி, அதாவது சைபர் செக்யூரிட்டி ஆஃபீஸர், அவர் வீட்டில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை தான் விளக்க போகிறோம் இந்த வீடியோவில். அதுலேயே உங்களுக்கு சொல்கிறோம் சோஷியல் இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்றதையும். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ வாங்க அந்த சோஷியல் இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளேயே போகலாம். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தில் சைபர் பாதுகாப்பு விழிப்புணர்வு, அதாவது நேஷ்னல் சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் மந்த் அப்படின்னு ஒரு மாதமாக அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. அது தொடர்பான பல கூட்டங்களும் அங்கே நடந்துகிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் மிகப்பெரிய சில்லறை வணிக நிறுவனம் ஒன்றின் பாதுகாப்பு அதிகாரி தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டார். அதில் பார்த்தீங்கன்னா சைபர் விழிப்புணர்வு பற்றி இதுவரை நமக்கு இருந்த ஒரு புரிதலுக்கு ஒரு புதிய பரிமாணம் தருவதாக இருப்பதால் அதை உங்கள்கிட்ட ஒரு ஷேர் பண்ணிக்கிறோம் இந்த வீடியோ வாயிலாக. ஓகேங்களா? இதை பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா அதை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுவரை நமக்கு என்ன இருக்கும், எஸ்எம்எஸ் மூலமாகவும் இமெயிலில் வரும். அந்த லிங்க்குகளை கவனமாக நம்ம கிளிக் பண்ண வேண்டும். ஏன்னா சந்தேகத்துக்கு இடமான ஒரு சில லிங்க்கை நாம் தொடவே கூடாது அப்படின்ற அந்த அவேர்னஸ் எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும். இதை ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அவர் தன்னுடைய அனுபவத்தில் சொல்லியிருக்காரு. என்ன தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சந்தேகமாக இருந்த எந்த வெப்சைட்டுக்குள்ளேயும் நீங்கள் உள்ளே போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை யார்கிட்டையுமே நீங்கள் ஷேர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே நீங்கள் ஷேர் பண்ணாலும் கரெக்டான அந்த பர்சன்ட்டு நம்ம ஷேர் பண்ணுறோமா அப்படின்ற அந்த தகவல் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இதை எல்லாமே ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயமா அவர் என்ன சொல்கிறாருன்னா, சமீபத்தில் மேற்கொண்ட ஒரு நபருடன் வீட்டுக்கு ஒரு திருமண அழைப்புதல் ஒன்று வந்திருக்குது. அதில் பிரித்து பார்க்கும்போது அந்த இன்விடேஷனில் பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்ச பேர் எதுவுமே இல்லை. ஆனால் கல்யாணத்தில் கலந்து கொள்ள இங்கே போய் உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் தெரிவிச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த லிங்க் அவரும் கிளிக் பண்ணி பார்த்ததில் அவருடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில் அவங்க கேதர் பண்ணிக்கிட்டாங்க. இதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய அட்ரஸை மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? உடனே உஷாராயிட்டார் அந்த நபர். என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இறக்கி அதாவது ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்க்கும்போது அது போலியான ஒரு அழைப்புதல் அப்படின்னு தெரிஞ்சுது. அதை இணையத்தின் வழியாக அவருடைய ஃபோன் அல்லது கணினியில், அதாவது மால்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு சாஃப்ட்வேர், அதாவது வைரஸ், அதை வச்சு அவங்க நிறுவியிருக்கிறத கண்டறிஞ்சிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரிய வந்ததுன்னா, இந்த மாதிரியான புதுவிதமான ஒரு திருட்டு சம்பவத்தை தான் எல்லாருமே இப்போ அரங்கேறிட்டு இருக்காங்க. இது அமெரிக்காவில் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இதே இந்த சைபர் குற்றம் எல்லா இடத்துலையும் கூடிய விரைவில் பரவக்கூடும். அதனால் எல்லா மக்களுமே உஷாராக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்ல வரோம். அவர் ஒரு சைபர் அதிகாரி என்பதால் அது கொஞ்சம் உஷாராகி எல்லா இன்ஃபர்மேஷனையும் அவர் கரெக்டாக பொய்யா இருக்குது அப்படின்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் எல்லா மக்களுமே, பெரும்பாலான சாமானியர்கள் கவனக்குறைவாக தான் இருப்போம். அது எங்களையும் எடுத்துங்க. ஓகேங்களா? இந்த ஆர்வத்தில் நம்ம என்ன பண்ணோம், அந்த தளத்துக்கு போய் நம்ம நிறையவே இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்து ஏமாந்துருப்போம். அதுதாங்க உண்மை. ஓகேங்களா? அங்கே தொட்டு இங்கே தொட்டு இப்போ எங்கே வந்திருக்காங்க பாருங்கள். இப்படி தாங்க ஒரு பெரிய சேஃப்டி எதுவுமே இல்லாமல் நம்மளுடைய ஆர்வத்தை மட்டுமே தூண்டும் விதத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து நம்மளை ஒரு ஏமாளியாக ஆக்குறாங்க. அதனால் இதைத்தான் சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இணையம் பெருகிய இன்றைய காலகட்டத்தில், அதுவும் டிஜிட்டல் உலகத்தில் இந்த மாதிரியான லிங்க்குகளை, போலியான அந்த இன்ஃபர்மேஷன் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய பணம் வரும், இதை நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரியான தகவல் கேட்கும்போது நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இனி ஒரு நாட்களில் பார்த்தீங்கன்னா பாதுகாப்புக்காக நம்ம தூங்கும்போது கூட ஒரு ஹெல்மெட் மாட்டிட்டு தான் தூங்கணும் அவசியமாக இருக்குங்க. இந்த வீடியோ நிறைய பகுதி நம்ம வந்துடுங்க. இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள் அதை பற்றி டவுட்ஸ் இருந்தால் அதை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.